லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இயேசப்பா கொடுக்குற ஒரு நல்ல ஒரு தீர்க்க தரிசன மோட்டிவேஷனல் வார்த்தை என்ன அப்படின்னா, உங்களை தொடர்ந்து வந்த, உங்களை துன்பப்படுத்தின ஆமான் இன்றைக்கு இல்லை. இந்த ஆமானை குறித்து வேதத்தில் நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா, எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ராஜாவினால் ஆமான் என்கிற அகாகியன் உயர்த்தப்பட்டிருந்தான். 3:1. அதே 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆமான் மொர்தெகாய்க்கு செய்து வைத்த தூக்கு மரத்திலே தூக்கிடப்பட்டான். சரிங்க, இந்த ஆமான் யாரு அப்படின்னா, ஒரு 4 விஷயம் நான் சொல்றேன். இந்த ஆமான் கெட்ட சிந்தை உள்ளவன். 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை படிச்சீங்கன்னா, அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எங்கும் பரவி இருக்கிறார்கள், அவருடைய பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் விகற்பமாக இருக்கு, அவர்கள் ராஜாவினுடைய கட்டளைகளை கை கொள்கிறதில்லை, ஆனால் அவர்களை இப்படி ராஜா விட்டு வைத்திருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. பாருங்களேன், இந்த யூத ஜனத்தை குறித்து, கர்த்தருடைய ஜனத்தை குறித்து, கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து ராஜா கிட்ட போய் தேவையில்லாத விஷயங்களை அவன் சொல்லி ராஜாவினுடைய கோபத்தை தூண்டுகிற ஒரு கெட்ட புத்தி உள்ளவன் தான் இந்த ஆமான். இன்றைக்கும் நம்ம குடும்பத்திலேயோ இல்லை நம்ம உறவுகளிலேயோ நம்ம சபைகளிலேயோ இப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்குள்ள ஆமானின் ஆவி இருக்குங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. 2வது, இந்த ஆமான் யாரு அப்படின்னா, அவன் ராஜா கிட்ட போய் இந்த மக்களை கொலை பண்றதுக்காக, இந்த மக்களை அழிப்பதற்காக ராஜாவினுடைய கஜானாவிலே பணத்தை கொடுக்க ரெடியா இருந்தான். அதுல 9வது வசனம் படிச்சீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ராஜாவினுடைய கஜானாவிற்கு நான் பணம் கொடுக்குறேன். அப்போ இந்த ஆமானுடைய புத்தி என்ன அப்படின்னா, முதலாவது கர்த்தருடைய ஜனத்தை குறித்து தப்பா சித்தரிக்கணும், 2வது பணம் கொடுத்தாவது இவர்களை அழிக்கணும். இன்றைக்கு பாருங்களேன், பணம் படைத்தவர்கள் இன்னைக்கு உலகத்தில் பல காரியங்களை பண்றாங்க தானே. நல்லா கவனி, ஏழையாவே இருக்கான், பணக்காரனாவே இருக்கிறான். என்ன விஷயம் அப்படின்னா, இது ஒரு ஆமானினுடைய சதிகள். இது ஆமானினுடைய ஆவி. இந்த ஆமானுடைய ஆவி என்ன செய்யும் அப்படின்னா, பணத்தை கொடுத்தாவது, பணத்தை இழந்தாவது, நமக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 2 கண்ணு போயிடணும், இப்படிதான் நினைப்பான். பணத்தை கொடுத்து சாதிக்கிற கூட்டம் தான் இந்த ஆமானுடைய ஆவி. 3வது, ராஜாவினுடைய முத்திரை மோதிரம் இவன் கைக்கு வந்த பிறகு ராஜாவினுடைய சிந்தையே மாற்ற நினைக்கிறவன். பாருங்களேன், இந்த ஆமான் யாருன்னா, நம்முடைய பிரதிஷ்டைய, நம்முடைய ஸ்தானத்தை, நம்ம இருக்கிற ஒரு இடத்தை அவன் கெடுக்க நினைக்கிறவன் தான் இந்த ஆமான். அதுக்கு முன்னாடி இந்த ராஜாவுக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் வந்ததே கிடையாது. யூதரை அழிக்கணும், யூதரை காலி பண்ணணும் அப்படின்னு எண்ணம்லாம் வந்ததே கிடையாது. ஆனால் இவன் என்னைக்கு உள்ள வந்தானோ அன்னைக்கே இந்த ராஜாவுக்கு அந்த எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் இந்த ராஜா இந்த ஜனங்களை அழிக்கும்படி நிருபம் எழுதினான் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. இந்த 4வது காரியம் பாருங்களேன், யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளை அனுப்பப்பட்டதாம். பாருங்களேன், இந்த மக்களை அழிக்கணுங்கிறதுக்காக ராஜாவினால் எழுதப்பட்டதை போல ஒரு கடிதம் எல்லாருக்கும் அனுப்பப்பட்ட. அப்ப கர்த்தருடைய ஜனங்களை அழிக்கிறது, கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் நினைக்கிறது, கர்த்தருடைய ஜனங்களை அழிக்கணுன்றதுக்காக பணம் செலவிடுறது, கர்த்தருடைய ஜனத்தை அழிக்க ராஜாவை அதிகாரத்தை பயன்படுத்துவது, இது எல்லாமே ஆமானின் ஆவிகள். சரி, இப்போ இந்த ஆமான் ரொம்ப நாள் வாழ்ந்தானா? இல்லை. இந்த ஆமான் உயர்த்தப்பட்டிருந்தான்னு வாசிக்கிறோம். கடகடன் ஆள் ஓடி போய் ஆமான் அந்த ராஜாவாலே தூக்கிடப்பட்டான். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போன்னு பைபிள் ஒரு வசனம் இருக்குல்ல, அதை நீங்க நினைச்சுக்கோங்க. ஆமானுக்கு எதிராக நம்ம நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமானின் சிந்தை உள்ள ஜனங்களுக்கு விரோதமாக நம்ம நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஒன்று செய்வோம், நல்லா ஜெபிப்போம், நல்லா உபவாசிப்போம், நல்லா கர்த்தரை துதிப்போம். ஆமான் என்கிற அகாகியன் தூக்கிடப்படுகிறதை, அவன் தொங்கி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இதுதான் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குற ஒரு தீர்க்க தரிசன மோட்டிவேஷனல் ப்ரேயர். உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், சோர்ந்து போய் உட்காந்துடாதீங்க. யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நாமளாக இருந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், நமஸ்கரிப்போம், கர்த்தரை உயர்த்துவோம், கர்த்தருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் கட்டுவோம். நிச்சயமாக சொல்கிறேன், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிற்போம்னு சங்கீதக்காரன் சொன்னது போல நாம் எழுந்து கட்டுவோம், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். நிச்சயமாக உங்களை சுற்றி இருக்கிற ஆமான் இயல்பொருளாவான். நீங்கள் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாக இருப்பீர்கள். ஆகாகியன் என்கிற ஆமான் விழுந்து போகிறதை
நீங்கள் பார்க்கும் காலத்திற்குள் வந்து விட்டீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.